வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. பொதுவாக ஏன் இந்த குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை. குரு எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சுபர் தான். எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சுபர் தான். இந்த 2025 குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025க்கு மாறார். இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு ஆண்டுகளில் அவர் 3 முறை பெயர்ச்சடைகிறார். அது என்ன 3 முறைனா, இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதத்திற்கு பிறகு 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருகிறார். மே 14 அன்று குரு என்னது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். எப்போ? இரவு 10:37க்கு அவர் மாறுகிறார். பின்னர் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து உச்ச ராசியான கடகத்திற்கு அவர் வருகிறார். மறுபடியும் அவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கடகத்திலிருந்து விலகி மறுபடியும் என்ன பண்ணுறார்? மிதுனத்திற்கு செல்கிறார். இப்போ குரு பகவான் இந்த ஒரு வருஷம் தன்னுடைய பலனை யார் யாருக்கு தரப்போகிறார், எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவானுடைய சுபம் இப்போ மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குரு பகவான் எங்கே வருகிறார் பார்த்தோம்னா, இப்போ மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் ஆரம்பமாக போகுது. சரி, இப்போ குரு எந்த சுபத்தை கொடுக்க போகிறான்றது தான் முக்கியமானது. இந்த மேஷ ராசிக்கு 7.5 சனி வர்றதா இருக்கட்டும். ஆனால் இந்த 2025 இவர்களுக்கு கூறிய ஆண்டு எப்படி இருக்கும்? குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு 3ஆம் இடத்திற்கு, ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அவருடைய பார்வை பாருங்க, மேஷத்திற்கு 7, 9, 11ஆம் இடத்தில் அவருடைய பார்வை. அப்போ மேஷத்திற்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அவருடைய பார்வை இருக்கும் ராசிக்கு. குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம், நன்மையும் தருவார். எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நன்மை தான் தரப்போகிறார். சரி, குரு பகவான் இப்போ என்ன மாதிரியான மேஷத்திற்கு பலனை தருகிறார்? இந்த பணியை பார்த்தீங்கன்னா, பதவி பணி உயர்வு, பணி இடம் மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உண்டு உத்தியோகர்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் சுமை அதிகமாக இருந்திருக்கும். அப்போ இவருடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கடன்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமை குறையும். சுபக்கடன் சிலருக்கு பார்த்தா சுப விரயமாக மாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் தருவார். வீடு கட்டி கடன் வர்றது, திருமணத்திற்காக கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான சுப விரயங்களுக்கும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த 2025. நிறைய பேருக்கு வீடு வாசல் கூட அமையறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு ஏங்குறவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான வருஷம்தான். என்ன, இந்த வில்லங்க மட்டும் இடம் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கணும். சரியான மண்ணு தான் வாங்குறோமா, வில்லங்க இல்லாமல் இருக்கா, பிரச்சனை இல்லாத மண்ணா, இதை மாதிரியான ஒரு ஆராய்ச்சி செய்து வாங்கும்பொழுது அது சுபமாக தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, உயர்ந்த கல்வி யோகத்தை நிச்சயமாக தருவார். நல்ல மதிப்பெண்கள் உண்டு. நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஐயோ பிள்ளை படிக்கவே இல்லையே, அவர்கள் எந்த அளவிற்கு, ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பலத்தை கொடுக்கிறார். அப்போ முயற்சிகள், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிற பொழுது முயற்சிகள் பலனை தரும். நல்ல கடுமையான முறையில் அவங்க முயற்சி செஞ்சீங்கனாலே வெற்றியை பெற்றுடுவாங்க. மேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த கல்வி யோகம் உண்டு. அரசாங்க வேலைக்காக அவர்கள் முயற்சி செய்பவர்களும் அற்புதமான வருஷமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பலனை வாழி வரங்கிறார். மேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அங்கே செவ்வாயுடைய ஆட்சியாக இருக்குது. யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, போலீஸ், ஆர்மி, நேவி, இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு தயாராகக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான வருஷம் இந்த 2025. அப்போ இந்த மாதிரியான சுப பலன்களை வெளிநாடுக்காக சிலவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, பணம் கட்டுறீங்கன்னா அதற்கு முழு பாதுகாப்பு வேணும். பணத்துக்கு நம்பிக்கையான ஆளா, நம்பலாமா, உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க. ஆனால் மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியத்தில் மிக மிக கவனம் தேவை. ஒரு விஷயத்தை நீங்களாக புகுந்து நீங்களாக பெறணும், நீங்களாக ஏஞ்சி நிற்கணும். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும்
ஆட்டோடைய குணம் என்ன அப்படின்னா, கீழே இருந்து தாவரத்தை என்ன பண்ணோம், மலை மேலே ஏறும்போது மேலே தான் இறந்தவரை கீழே இறத்திடாது. இவர்களோட ஆட்டினுடைய குணம், இவர்களுக்கு இருக்கும் முயற்சி. ஆடு எப்படி மேலே மலை மேலே ஏறி அதுவும் உணவை தேடுதோ, அதே போல தான் இவர்களுடைய உழைப்பை நம்பி இவர்கள் மேலே ஏறணுமே தவிர மற்றவர்களை நம்பி இவர்கள் ஏறக்கூடாது. முயற்சி ஸ்தானம், யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் இவர்கள் ட்ரை பண்ணவங்க சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் மற்றவங்களை நம்பி செய்யக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கொஞ்சம் கவனம் தேவை. பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக தேவை. கடன் வாங்குறீங்க அப்படின்னா சுப விரயமாக இருந்தால் வாங்குங்க. வீடு கட்டி கடன் வர்றதோ, திருமணம் செய்து கடன் வர்றதோ, இந்த மாதிரியான பாக்கியத்துக்கு நீங்கள் செய்யலாமே தவிர தேவையில்லாத கடன் வேண்டாம். இப்போ போதாக்குறைக்கு உங்கள் ராசிக்கே 12ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார். அப்போ ராகுவும் கூட இருக்கும்போது இந்த மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே அந்த பாதகம் தரும் இல்லையா, நம்ம அது வரைக்குமா தப்பிக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தைன்னு சொல்கிறேன். வேலை தேடும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் அரசு உத்தியோகர்கள் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் பாருங்கள். பணம் கொடுத்து வேலை தரான் இருக்காங்க. பணம் கொடுத்து செய்யக்கூடிய காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதகம்தான் தரும். மிக கவனமாக தேவை. பார்த்து நடந்துக்கணும். உங்களுடைய முயற்சி தான். ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்கு முயற்சியின் அடிப்படையில் உங்களுடைய முயற்சியில், உங்களுடைய சொந்த முயற்சியில் முன்னேற்றமான சூழலை தரக்கூடிய ஆண்டு தான் இந்த 2025. சரி, பரிகாரம் தான் என்ன? பரிகாரம் ஒன்றும் இல்லை. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், அதான் பரிகாரம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றவங்க, இதுதான் பரிகாரம். இங்கே அன்பு அதிகமாக இருந்துட்டாலே வெளியே பிரகாசமாகிடுவீங்க. இங்கே பிரச்சனை இருக்குன்னா வெளியே உங்களால் பிரகாசம் தர முடியாது. அதனால் உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க. யாரை நம்பியும் பொறுப்புகள் கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். அதை சுய தொழிலில் செய்கிறவங்க மறந்துட்டேன் பாரு, சுய தொழில் கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுய தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே செஞ்சிருந்த தொழிலை தொடங்குங்க. புதியதாக ஒரு தொழிலை, தெரியாத தொழிலில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பு. மிக கவனமாக இருக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கட்டியிருப்பார். அவர் ஒரு ஃப்ரெண்டில் ஒரு டீ கடை போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ முயற்சிகள் வந்து அவருக்கு பலனை தரும். ஆனால் முழுமையாக ஒரு தொழிலை தொடங்குறாருன்னா மிக கவனமாக இருக்கணும். அதை பார்த்து நடந்துக்கணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. கவனமும் தேவை. பண விஷயத்தில் மிக கவனம் தேவை. இடம் வாங்கும் பொழுது சுப விரயத்தை கொடுக்குது. அந்த இடம் வாங்கும் போது கொஞ்சம் வில்லங்க இல்லாமல் பார்த்துக்கலாம். பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் பூர்வீக சொத்து தர வேண்டிய பாகமாக கேட்டு வாங்குங்க. நியாயமான முறையில் உங்களுக்கு தேவையான பாக்கியம் இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்களே தவிர தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கெல்லாம் யோகம் வரும். காதல் திருமணமாக பெற்றோரோட அனுமதியோடு அதுக்குரிய வாய்ப்புகளை தரும். பயப்பட வேண்டாம். ஜீவனஸ்தானமும் நல்லா இருக்குது. ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்கு அற்புதமான வருஷமாக தான் இந்த 2025. கவனமுடன் கூடிய அற்புத ஆண்டு. வாழ்க வளமுடன்.